நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் இது எதுவுமே நம்பாம, இல்ல என்னோட அப்பா அம்மா நீங்க இல்ல, என்னோட மனசாட்சி எனக்கு சொல்லுது, என்னோட அப்பா அம்மா 100% நீங்க இல்ல, இது நல்லாவே எடிட்டிங், இந்த பேப்பர்ல எடிட்டிங் நல்லாவே இருக்கு. இந்த போட்டோ இதுக்கு முன்னாடி என்னோட அப்பா அம்மா அதாவது ஜானியை எடுத்த போட்டோ, இந்த போட்டோவை உனக்கு யாரோ எடுத்து தந்திருக்காரு, இந்த போட்டோவை எடுத்துன்னு வந்து நீ இங்க என்கிட்டே ஃபன் பண்றியா, இப்பவே போலீஸ் வராங்க பாக்குறியா, உன் பெண்டை நிமித்தி அடுத்த செகண்ட் உண்மையெல்லாம் வர வைக்குவாங்க, அவன் வர சொல்லுப்பா, எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா வெளியே கொஞ்சம் பாருங்க எட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வெளியே பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க. ஐயோ என்னடா இது, நான் ஏதோ வாய் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொன்னா இவன் வந்து திடீர்னு வர வச்சிட்டான். ஐயோ அஞ்சலி மேடம் காப்பாத்துங்க மேடம், உங்க பேரை சொல்லி தான் நடிச்சோம், இப்ப திடீர்னு போலீஸ் எல்லாம் வராங்க மேடம், எங்களுக்கு பயமா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எதுக்குடா என்ன காட்டி கொடுக்குறீங்க, நானே சிவனேன்னு ஏதோ என் பொழப்ப ஓட்டின்னு இருக்கேன் இந்த வீட்டுல, உங்களுக்கு காசு கொடுத்து உங்களுக்கு வெண்ணையும் போட்டு சோறையும் போட்டு இங்க வர வச்சதுக்கு நல்லா செய்ய விட்டதை செஞ்சு விட்டீங்கடா, என்ன பிரச்சனைனாலும் என் பேரை சொல்லாதீங்கடா சொன்னா, ஆனா நீங்க வந்து என் பேரை சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் அஞ்சலி திண்டாடி போயின்னு இருக்கா. உடனே நம்ம காலத்தி பாக்கணுமே அப்படியே சும்மா வைக்கிறாரு கழுத்து மேல நாள் வச்சு, இப்பவே உன இந்த வீட்டை விட்டு துரத்தண்டி, இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்து நான் இருக்கேன், நீ இனிமே இந்த வீட்டுல தேவையில்லை, நீ எனக்கு பொண்டாட்டே இல்ல, அடுத்த செகண்ட் டைவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஐயோ கார்த்தி அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு ஜானி வந்து நான் துரத்தி அடிக்கிறேன், நீ ஏன் துரத்தி அடிக்கிற, நம்ம அஞ்சலி என்ன நினைச்சிட்டோம், ஐயோ நம்ம ஜானியத்துக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம், இவங்க போய் கொடுமை பத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, அடுத்த செகண்டே அவ தலைமுடிய பிடிச்சு மவளை வாடி வா, இனிமே இந்த வீட்டுல வந்து எதனா பிரச்சனை பண்ணு, இந்த இதுக்கு மேல நீ என்ன ஆகுன்னு சொல்லிட்டு இப்பவே தெரிய போது, போடி வெளியேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு வெளியே சொல்றாங்க. அஞ்சலிக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங், என்னடா இது எல்லாரும் இப்ப நமக்கு ஆப்போசிட்டா மாட்டாங்க, நாம ஏதோ தெரிஞ்சு அறிஞ்சு புரியும் ஒரு ஆள் செட் பண்ணி ஒழுங்கா நடிக்கடா வைக்க துப்பு இல்ல நம்மளுக்கு, நாமெல்லாம் ஏங்க இருக்கோம்னு சொல்லிட்டு புரியல. உடனே பாக்கணுமே போன் வருது, எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியோட அம்மா தாங்க. அஞ்சலியோட அம்மா போன் பண்றாங்க, அவுட் ஸ்பீக்கர்ல போறான். நம்ம இலக்கியா, என்ன அஞ்சலி வீட்டுக்கு வந்துட்டாங்களா, வந்து எப்படி வேலை நடிச்சு கௌதம் ஒரே ஓட விட்டாங்களா, எப்படி என்னோட ஆளு கூட்டின அந்த திறமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கு. ஆஹா நீ தானே இதுக்கெல்லாம் காரணம், மவளை வந்து அங்க வச்சுக்கிறாரு, பொண்ணு வாழை வெட்டியா வர ஐயா வச்சு பார்த்து பத்திரமா பூ பழமெல்லாம் போட்டு பொக்கிசமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஐயோ இலக்கியா என்னமா பேசணும் இருக்க, நான் ஏதோ சும்மா காமெடிக்கு பேசணுமா, காமெடிக்கா ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடுறது உனக்கும் பொண்ணுக்கும் காமெடி தான், உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், அந்த பிரச்சனை இப்படியே விட மாட்டேன், இது இன்னும் பெருசா வளர்க்கதான் போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. சிந்தாமணிக்கு ஒரு பக்கம் பயம் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு, ஐயோ என்னடா இது நம்ம அவசரப்பட்டு நம்ம பொண்ணு வாழ்க்கையில விளையாட்டோம்லன்னு சொல்லிட்டு பயம் இப்பதான் அவங்களுக்கு அப்படியே உச்சிக்கு போயின்னு இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே கிட்ட இருந்து போன் வருதுங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு என்ன கௌதமே வீட்டுக்கு யாரோ அப்பா அம்மான்னு சொல்லிட்டு யாரோ புதுசா வந்துக்கிறாங்க போல, இதுக்குதான்ப்பா அனாதை பையன் முடியாது பேசுறதே இல்ல, அனாதைக்கிறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரியாது, என்னன்னு தெரியாது, இவங்க வருவாங்க அவங்க போவாங்க, நீ யாருக்கு சொந்தமோ யாருக்கு தெரியும், இங்க வந்து ஏதோ ஒட்டின்னு இருக்க, சரிப்பா இருப்பா சரி பாருப்பா அப்புறம் பண்றேன். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.